கல்யாண வீட்டில் எல்லா கலாச்சாரமும் முடிஞ்சு வீடு அமைதியாகிடுச்சு. கிட்டத்தட்ட எல்லா சொந்தக்காரங்களும் அவங்கவுங்க ஊருக்கு போயிட்டாங்க. இப்போ பொண்ணு மாப்பிள்ளை மருமங்க அனுப்புகிறாங்க, மறு வீடு. இப்போ பொண்ணு வீட்டிலேருந்து மாப்பிள்ளையும் பொண்ணும் மாப்பிள்ளை வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. அந்த நிகழ்ச்சி அடுத்தது வழி அனுப்பி சந்தோஷமாக பொண்ணோட அப்பாவும் கனகாம்பரத்தில் அப்பா பீதாம்பரமும் அவங்க மனைவியும் சேர்ந்து பொண்ணு மாப்பிள்ளை அவன் கணவர் வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. அப்போ அவங்க எதில் பிரயாணம் பண்ணி ஏகாம்பரத்து வீட்டுக்கு போகிறாங்க? மாட்டு வண்டி தான். அந்த காலத்தில் மாட்டு வண்டி தானே எல்லாத்துக்கும் பிரயாணத்துக்கெல்லாம். அதனால் மாட்டு வண்டியில் கிளம்பி ஏகாம்பரம் தன் மனைவியை அழைச்சிக்கிட்டு தன் வீட்டுக்கு கிளம்பி போகிறான். இப்போ அந்த இடத்துல வர்ற அந்த வண்டிக்காரர் பாடுற பாட்டை இப்போ கேளுங்க. கலகலவென்றே சாலையில் ஓடும் காளைகளை பாராய், கலகலவென்றே சாலையில் ஓடும் காளைகளை பாராய், என் காளைகளை பாராய். கல்யாண பெண்ணும் மாப்பிள்ளையும் மனம் கழிக்கின்றார்கள் ஜோரா. கல்யாண பெண்ணும் மாப்பிள்ளையும் மனம் கழிக்கின்றார்கள் ஜோரா. கலகலவென்றே சாலையில் ஓடும் காளைகளை பாராய், என் காளைகளை பாராய். உழுது நட்டிடும் பயிர்களைப் போலே உயரம் ஓங்கிடவே, உழுது நட்டிடும் பயிர்களைப் போலே உயரம் ஓங்கிடவே, உணவில்லாமல் வருந்திடும் மக்கள் துயரம் நீங்கிடவே, உணவில்லாமல் வருந்திடும் மக்கள் துயரம் நீங்கிடவே. வளரும் மேகலை கண்ணகி மதுரை மந்தமாய் செயல் போலே, மாநில மீதினிலே கலகலவென்றே சாலையில் ஓடும் காளைகளை பாராய், என் காளைகளை பாராய். ஓ இல்லறமே மிகும் நல்லறமாகும் தானே, இல்லறமே மிகும் நல்லறமாகும் தானே.